வாழ்த்துக்கள். அநேக நாட்களுக்கு பின்பு தான் இன்றைக்கி கொஞ்சம் மேகத்தை பார்க்க முடியுது நம்முடைய பகுதியில். கடந்த பல வாரங்களாக கொடுமையான வெயில் தான். ஆனாலும் இந்த நாட்களில் கொஞ்சம் மேகம் வந்துட்டு, அதனால் கொஞ்சம் அதாவது நேரம் ஆகாமையே நேரம் ஆன மாதிரி காமிக்குதுன்னு வைங்களேன். சரி, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களெல்லாம் பார்ப்பதிலே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை நம்புகிறேன். அருமையானவர்களே, இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி. அவனுடைய கிருபையினால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கடந்து 2ஆவது வாரத்துக்குள்ள வந்துட்டோன்னு வைங்களேன். அதனால் தேதி இன்றைக்கி 6ஆம் தேதி தான் ஆகுது இல்லையா? அப்போ அருமையானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். சங்கீதம் 81:16 பின்பகுதியின்படி உன்னை திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் விதமாக ஆண்டவர் அருமையாய் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, ஒருவேளை பல காரியத்தில் குறைவுள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதனால் திருப்தி அற்றவர்களாக, ஒரு மன நிறைவு இல்லாதவர்களாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான காரியங்களையும் சரி, நம்முடைய வேலைகள், பணிகள், பிரயாணங்கள், எல்லாவற்றிலும் பிரயாசங்கள் எல்லாவற்றிலையும் நம்ம பல நேரங்களில் திருப்தி அற்றவர்களாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களையும் எங்களையும் பார்த்து சொல்கிறாரு, உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தை பின்பகுதியில் பார்க்கின்ற பொழுது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகின்ற பொழுது, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் செயல்படுகின்ற பொழுது, நம்மை நிச்சயமாகவே அவருடைய நன்மையினால், அவரிடத்திலிருந்து வருகிற தேவ நன்மையினால் நம்மை நிச்சயம் இந்த மாதத்தில் கர்த்தர் திருப்தியாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமருமையானவர்களே, ஆண்டவர் அவ்விதமாய் தேவன் நம்மை அபரிவிதமாய் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் ஒன்றே என்னன்னா, ஓசியா 13:6 பின்பகுதியின்படி திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். அந்த ஜனங்கள் அந்த பழைய காலத்தில் அந்த இடத்துல, அந்த காலத்தில் அந்த ஓசியாவின் புஸ்தகம் அந்த அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறபடி அந்த ஜனங்கள் தேவ ஜனங்களாக இருந்தால் கூட அவர்கள் அவங்கள திருப்தியாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், திருப்திப்படுகிற அளவிற்கு. ஆனால் திருப்தியான பின்பு அவருடைய இருதயம் என்ன செஞ்சிருச்சான்? மேட்டிமை ஆயிடுச்சு, ஒரு பெருமை வந்துட்டு, அதனால் என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் திருப்தியாக ஆசீர்வதிக்கணும் அவருடைய சித்தம். அதுபோல் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு, நல்ல உயர்த்தப்பட்ட பின்பு, அவருடைய நன்மைகளை பெற்ற பின்பு நம்முடைய இருதயமானது எந்த விதத்திலும் ஒரு மேட்டிமையாக மாறிடக்கூடாது. ஒரு பெருமை நமக்குள்ளே, ஆவிக்குரிய பெருமையோ அல்லது உலக பிரகாரமான பெருமையோ நமக்குள்ளே வந்து விடவே கூடாது. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமருமையானவர்களே, தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழ்வோம். நிச்சயமாக இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல வார்த்தை, உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 4:13 அங்கு சுனேமியாள் என்கிறதான ஒரு அருமையான சகோதரியை குறித்து நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ அங்கே எலிசா அந்த கிராமத்தில் இருக்கிறாரு. அவங்களுடைய வீட்டில் அவங்களுக்கு எலிசாவை பராமரிக்கிறாங்க. அப்பொழுது எலிசா, உன்னிடத்தில் ராஜாவிடத்துலையாவது சேனாதிபதி இடத்துலையாவது உனக்கு எதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லி அவட்ட கேளு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசிட்ட சொன்ன பொழுது, அந்த அருமையான சகோதரி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் விசாரிக்க அவனை கேட்க சொன்ன பொழுது, அப்போ கேஎஸ்சி சொல்லுவாப்புல, அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, அவருடைய புருஷனும் வயது சென்றவனான். ஆனால் அடுத்த வருஷத்தில் இதே நாளில் நான் வருகின்ற பொழுது நீ ஒரு பிள்ளையை அணைச்சி கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லி அங்கு ஆண்டருடைய வார்த்தை, ஆண்டருடைய ஆசீர்வாதம் எலிசாவின் மூலமாக அந்த குடும்பத்துக்கு வந்தது. அதை போலவே அங்கே நடந்தது. அதை போல் ஒருவேளை நம்ம வெளிப்படையாக சில நேரத்தில் நான் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு தாராளமாக நம்ம சொல்லிடுவோம்.
ஆனால் நம்ம பல தேவையோடு நம்ம இருப்போம், பல கஷ்டத்தோடு இருப்போம். அதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இந்த மாதத்தில் உங்களை அதெல்லாம் மாற்றி தேவனாய் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. உங்களை திருப்தியாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. தொடர்ந்து தேவனை நம்பி அவரை விசுவாசித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். காட் bless you.